ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024 நியூசிலாந்து டீம் நம்ம ஊருக்கு வந்து டெஸ்ட்டில் நம்மளை ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போனது யாராலையுமே அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு. 2026 T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஒரு தரமான வார்ம் அப் சீரீஸாக 3 ஓடிஐ மற்றும் 5 T20 மேட்ச் விளையாட நியூசிலாந்து திரும்பவும் இந்தியா வராங்க. இந்த வீடியோவில் டீமோட ஸ்குவாட் எப்படி இருக்குது, யார் வராங்க, யார் போகிறாங்க, இதோட முழு ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூசிலாந்து ஸ்குவாட் ரிவ்யூ பார்க்கலாம். முதல்ல நியூசிலாந்து டீமில் இருந்து ஆரம்பிப்போம். அவங்க ஏற்கனவே ஸ்குவாடை அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. T20க்கு ஒரு கேப்டன், ஓடிஐக்கு ஒரு கேப்டன். T20 மிச்சல் சாண்டை வழிநடத்த போகிறாரு. ஆனால் ஓடிஐக்கு மிச்சல் பிரேவிஸ் தான் கேப்டன். முக்கியமான விஷயம், அவங்களோட ஸ்டார் பிளேயர் கேன் வில்லியம்சன் காயத்தால் இந்த சீரீஸில் இல்லை. அதே போல் ரச்சின் ரவீந்திரா மற்றும் ஜேக்கப் டஃபிக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்க. ஆர்சிபி பிளேயர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு பார்க்கலாம்னு நினச்சேன். வேர்ல்டு கப்பில் பார்ப்போம். கேல் ஜேம்சன் திரும்ப வந்திருக்கிறது அவங்களோட பெரிய பலம். அடுத்து நம்ம டீம் இந்தியா. T20 வேர்ல்டு கப் பக்கத்தில் இருக்கிறதால இந்தியாவோட பிளான் ரொம்ப தெளிவாக இருக்குது. ரோஹித் மற்றும் விராட் கோலி பேக் வராங்க. டெஸ்ட்டில் ஓய்வு பற்றி பேச்சு ஓடிட்டு இருந்த நிலையில் இப்போ ஓடியில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி திரும்ப வராங்க. ரிஷப் பண்ட் ஓடி ஸ்குவாடில் இருக்க வாய்ப்பு கம்மி சொல்கிறாங்க. அவருக்கு பதிலாக KL ராகுல் விக்கெட் கீப்பராக தொடருவார். பேக்கப்பாக இஷான் கிஷான் வரலாம்னு நினைக்கிறேன். T20யை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கப்புக்கு போகிற அதே 15 பேர் கொண்ட பலமான டீம் தான் இந்த சீரீஸில் விளையாட போகிறாங்க. என்னதான் ஃபார்மில் இல்லைனாலும் சூரியகுமார் யாதவ் தான் நம்ம T20 கேப்டன். இந்த சீரீஸ் எங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓடி, வடோதரா, ராஜ்கோட் மற்றும் இந்தூர். இந்த பிட்ச் எல்லாமே பேட்டிங் பிட்ச். ரன்மழை தான் வரப்போகுது. சுப்மன் கில் மற்றும் மேட் ஹென்ரி புதுப்பந்தில் இவங்க 2 பேரோட பேட்டில் செம்மையாக இருக்கும். ஹர்திக் பாண்டியா T20யில் இவரோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் தான் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் இவருக்கு ஓடிஐ டெஸ்ட்டில் கிடைக்க வாய்ப்பு இல்லை. கடைசியாக ஒரு விஷயம், 2024 டெஸ்ட் சீரீஸில் விட்டதை இந்த ஒயிட் பால் சீரீஸில் இந்தியா கண்டிப்பாக திருப்பி கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். என்னோட கேள்வி என்னன்னா, ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக இஷான் கிஷன் வர்றது சரியான முடிவா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.